முருகன் அருள்ஜோதி யூடியூப் சேனல் அன்பர்களே வணக்கங்க. நீங்கள் திருப்பதி போகிறீங்களா? அப்போ இந்த ஒரு பொருளை உங்கள் கூட வீட்டிலேருந்து எடுத்துகிட்டு போங்க. இது நம்ம வீட்டில் உள்ள கஷ்டங்கள், பணக்கஷ்டம், மனக்கஷ்டம் எல்லாத்தையுமே போக்குங்க. அது என்ன பொருள் அப்படின்னு தானே நினைக்கிறீங்க? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இது வெறும் மக்களுடைய முன்னேற்றத்திற்காக மட்டுமே இந்த ஒரு பதிவு, யார் மனதையும் புண்படுத்த அல்ல. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நீங்கள் திருப்பதி போகிறீங்களா? அப்போ என்ன பண்ணுங்கள், இந்த பொருளை எடுத்துகிட்டு போங்க. திருப்பதிக்கு போனால் திருப்பம் வரும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருக்குது. வீட்டில் இருந்து திருப்பதி போகிறதுக்கு முன்னாடி ஒரு வெள்ளை பேப்பரில் ஒரு கைப்பிடி அளவு கல்லுப்பு வச்சு மடித்து எடுத்துகிட்டு போங்க. கல்லுப்பு கொஞ்சம் அதிகமாகவே தாராளமாகவே எடுத்துகிட்டு போங்க. ஏன்னா இது ஒன்றும் தவறு ஒன்றும் இல்லை. இந்த பொட்டலத்தை உங்களோட பாக்கெட்டில் வச்சுக்கோங்க. வச்சுட்டு அப்படி திருப்பதி பெருமாளை நம்ம தரிசனம் செய்யும்பொழுது அந்த கல்லுப்பு சேர்த்தி நம்ம ஹேண்ட்பேக்லேயோ இல்லை பேக்கெட்லேயோ வச்சுக்கோங்க. இந்த கல்லுப்பு பத்திரமா உங்களோடவே எடுத்துகிட்டு வரணும். வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் நீங்கள் சமையலுக்கு யூஸ் பண்ணுற கல்லுப்பு ஜாடியில் இதை போட்டு வைங்க. தீரும்போது உடனே ஜாடியில் சேர்த்துக்கோங்க. இந்த கல்லுப்பு தீருவதற்கு முன்பாகவே மீண்டும் கல்லுப்பு வாங்கி கொட்டிக்கோங்க, ஜாடியில் கலந்துக்கோங்க. அப்போது பெருமாள் கோயிலேருந்து நம்ம எடுத்துகிட்டு வந்த கல்லுப்பும் அந்த கல்லுப்போடு நிச்சயம் கலந்துருக்க தான் செய்யும். தினமும் இந்த உப்பை நம்ம சமைச்சு சாப்பிடும் பொழுது உங்களோட கஷ்டங்கள் தீருங்க. அந்த பதிவு கொடுத்துருக்கேன், முழுமையாக படிங்க. திருப்பதி பெருமாள் இருக்கிற இடத்துல தான் சந்திர பகவானோட சொந்த இடமும் இருக்குது. ஸோ அதனால் சந்திர பகவானுடைய சக்தியும் நீங்கள் எடுத்து சென்ற கல்லுப்போட இருக்கும். அப்போ அந்த உப்பை நம்ம வீட்டில் வைக்கும்பொழுது நிச்சயமாக நம்ம கஷ்டம் தீரும் அப்படிங்கிற நம்பிக்கை இருக்குது. மறக்காமல் செய்யுங்க. முக்கிய குறிப்பு, ஆனால் ஒரு விஷயம் என்னென்னா, திருப்பதியில் செக்கிங் இருக்கும். அதை நம்ம பார்த்து அந்த கல்லுப்பை எடுத்துகிட்டு போய் நம்ம எடுத்துகிட்டு வரணும் வீட்டுக்கு. இல்லை எங்களால் திருப்பதி இப்போ போக முடியல அப்படின்னு நினைக்கிறவங்க உங்கள் ஊரில் பிரசித்தி பெற்ற பெருமாள் கோயிலுக்கு போய் நீங்கள் அந்த கல்லுப்பை எடுத்துகிட்டு போய் பேக்கெட்டில் வச்சு சாமி கும்பிட்டு அந்த உப்பை உங்கள் வீட்டு உப்பு ஜாடியில் பயன்படுத்தும் பொழுது எல்லா கஷ்டங்களும் தீரும். வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் நடந்து கொண்டே இருக்கும். நன்றி, வணக்கம்.